ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆர்டிஇ ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் ஆஃப் பர்த் பற்றி பார்க்க போகிறோம். இது ஆர்டிஇ சைட்டில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கவங்கள கண்டிப்பாக ஆர்டிஇ சீட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பார்த்திங்கன்னா எல்கேஜிக்கு என்ன டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த், ரெண்டு கிளாஸுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே உங்கள் குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டிஇ அப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்கேஜிக்கு 1/8/2018 31/7/2019 வரைக்கும் எலிஜிபிள் ஃபார் எல்கேஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1/8/2018 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 31/7/2018 அப்படி இருந்தாலுமே உங்களுக்கு இதில் அப்ளை பண்ண முடியாது. ஒரு நாள் 2 நாள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே அப்ளை பண்ண முடியாது. இவங்க கொடுத்துருக்க இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே உங்களோட குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். 31/7/2019 முடியுது எல்கேஜிக்கு. நீங்கள் 1/8/2019 அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணலாம். ஸோ குழப்பிக்காதீங்க. இந்த டேட் ஆஃப் பர்த் மட்டும் கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே உங்களோட குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களோட குழந்தையோட டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் குழந்தையோட ஏஜுக்கு என்ன கிளாஸ் எலிஜிபிள் அப்படின்ட்டு கீழே ஆட்டோமேட்டிக்காக காமிச்சு கொடுத்துரும். எல்கேஜினா எல்கேஜி உங்கள் டேட் ஆஃப் பர்த் போட்ட உடனே உங்கள் குழந்தை எல்கேஜி போகணுமா இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணுமான்ட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். அதனால் டேட் ஆஃப் பர்த் போட்டு பாருங்கள், எலிஜிபிள் வருதா இல்லையான்னு பாருங்கள். இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டிஇ அப்ளை பண்ணலாம். இப்போ எல்கேஜிக்கான டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்திங்கன்னா 1/8/2016 31/7/2017 இந்த டேட்குள்ளே பிறந்திருந்தா உங்கள் குழந்தைய டேட் ஆஃப் பர்த் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ஆர்டிஇக்கு அப்ளை பண்ணலாம். இதுலேயுமே ஒரு நாள் 2 நாள் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் சப்போஸ் 1/8/2016 இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட எலிஜிபிள் டைம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 31/7/2017 இந்த டேட்டுக்கு அப்புறமா 1/8/2017 ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் வருதான்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.